இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 41 மற்றும் 42ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 41வது அதிகாரத்திலே கர்த்தர் யோபுவிடம் லிவியாத்தான் என்ற மாபெரும் கடல் பிராணியை பற்றி கூறி மனிதனின் ஆற்றலையும் கர்த்தரின் சர்வ வல்லமையும் ஒப்பிட்டு காட்டுகின்ற பகுதியாக இது அமைகின்றது. இயற்கையின் மீதும் பயங்கரமான மிருகங்களின் மீதும் கர்த்தருக்கு இருக்கும் முழு அதிகாரத்தை இது வெளிப்படுத்துகிறது. லிவியாதானையே அடக்க மனிதனால் கூடாது என்றால் அதை உருவாக்கிய கர்த்தரின் திட்டங்களை ஒருபோதும் கேள்வி கேட்க மனிதனுக்கு அருகதை இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்றது. 41ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் லிவியாதானை மனிதனால் அடக்க முடியாது என்பதையும், 2வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் லிவியாதானின் உடலமைப்பையும் அதனுடைய பயங்கரமான தோற்றத்தை குறித்தும், 3வது பகுதி 23ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் லிவியாதானின் அசைக்க முடியாத வலிமையையும் துணிச்சலையும் பார்க்க முடிகின்றது. முதல் பகுதியிலே லிவியாதானை மனிதனால் அடக்க முடியாது. கர்த்தர் யோபுவிடம் லிவியாதானை தூண்டில் முள்ளால் பிடிக்கவோ, அதன் நாவை கயிற்றால் கட்டவோ, அதன் மூக்கில் கயிறு குத்தவோ உங்களால் முடியுமா என்று கேட்கின்றார். அதை அடக்க முயல்பவர்கள் போரில் ஈடுபடுவார்கள். அதனால் அவர்கள் அந்த முயற்சியிலேயே தோற்று போவார்கள் என்பதை உணர்த்துகின்றார். 41ஆம் அதிகாரத்தின் 1-2ஆம் வசனங்களிலே லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ, அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ என்று கேட்கின்றார். 41ஆம் அதிகாரத்தின் 8-9வது வசனங்களிலே அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய், இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ என்று அதன் பயங்கரத்தை குறித்து சொல்லி 11வது வசனத்திலே தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார், வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். கர்த்தர் தனக்கு பதிலளித்துத்தான் ஆக வேண்டுமென்று கர்த்தரை கட்டாயப்படுத்த யாருக்கும் அருகதை இல்லை. கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இந்த பகுதியை பயன்படுத்தி இருக்கின்றார். தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் என்று வினவியிருக்கின்றார். 2வது பகுதியாக 12ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் லிவியாதானின் உடலமைப்பையும் பயங்கர தோற்றத்தையும் பார்க்க முடிகின்றது. லிவியாதானின் உறுதியான கால்கள், கவசத்தை போன்ற செதில்கள் மற்றும் நெருக்கமான உடலமைப்பை கர்த்தர் விவரிக்கின்றார். அதன் தும்மல் ஒளியை போன்றும், அதன் கண்கள் விடியற்காலத்தின் இமைகளை போன்றும் பிரகாசிக்கும், அதன் வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் புறப்படும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். 15ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் நாம் படிக்கையில் முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாயிருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு இணைபிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. அது தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது என்று லிவியாதானின் பயங்கரமான தோற்றம் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய சிருஷ்டிகள் ஒவ்வொன்றுமே வித்தியாசமானவைகள். லிவியாதானின் அசைக்க முடியாத வலிமையின் துணிச்சலையும் குறித்து 23வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரும்பு, வெண்கலம் உள்ளிட்ட எந்த ஆயுதமும் லிவியாதானின் மீது பாய முடியாது. ஈட்டியும் அம்பும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது தண்ணீரை கொப்பளிக்கும் பாத்திரத்தை போல் கலக்கும். அதற்கு பூமியில் நிகரான ஒன்றுமே இல்லை. அது எல்லா கம்பீரமான ஜீவன்களுக்கும் ராஜாவாக உள்ளது என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. 41ஆம் அதிகாரத்தின் 33-34வது வசனங்களை படிக்கும்போது பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டுமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது.
அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது. லிவியாதானின் வலிமையை குறித்து கர்த்தர் சொல்லி, அதை படைத்தவர் நான் எவ்வளவு பயங்கரமானவர் என்பதையும் என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்பதையும் விளக்குகின்றார். யோபு புஸ்தகத்தின் 42வது அதிகாரம் யோபுவின் வாழ்க்கையிலே திரும்பி பார்க்கும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகின்றதாய் அமைகின்றது. கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து மனம் திரும்புதலையும் அதன்பின் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதை இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். 42ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் மனம் திரும்புதல் மற்றும் தாழ்மையையும், 2வது பகுதியாக 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் நண்பர்களுக்கான தேவனுடைய கோபத்தை குறித்தும், 3வது பகுதியாக 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் மறுசீரமைப்பு மற்றும் ஆசீர்வாதத்தை குறித்தும், 4வது பகுதியாக 13ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் யோபுவின் குடும்பம் மற்றும் அவருடைய இறுதி நாட்களை குறித்தும் படிக்கின்றோம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய சர்வ வல்லமையை உணர்ந்த யோபு தான் கர்த்தரை புரிந்து கொள்ளாமல் அறியாமையினாலே பேசினதை உணர்கின்றார். நான் என் காதுகளினால் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது என்று கூறி தூசியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தாழ்மைப்படுத்தி மனம் திரும்புவதை நாம் பார்க்க முடிகின்றது. 42ஆம் அதிகாரத்தின் 2, 3ஆம் வசனங்களிலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று ஆண்டவரிடம் மன்னிப்பு கோருகின்றார். தான் நீதிமான் என்று வலியுறுத்தி வந்த யோபு மன்னிப்பு கேட்பதை இந்த பகுதியிலே நாம் படிக்கின்றோம். யோபு செய்ததாக மற்றவர்கள் கருதிய பாவங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. தன்னுடைய துயரத்தின் நடுவில் தனக்கு தெரியாதவற்றை பேசியதற்காக மன்னிப்பு கேட்கின்றார், தன்னை தாழ்த்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். கர்த்தருடைய வழிகள் மனித புத்திக்கு அப்பாற்பட்டவைகள் என்றும் அதை தவறாக புரிந்து கொண்டபடியால் அவைகள் அநீதியானவைகள் என்று தான் கூறியதாக யோபு ஒப்புக்கொள்ளுகின்றார். யோபுனுடைய வாழ்க்கையிலே சந்தித்த துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் அனைத்திலும் தான் தேவனுக்கு விரோதமாக அவர் பாவம் செய்யவில்லை. ஆனால் அவருடைய தவறான கருத்து, தேவனுக்கு எதிரான அவருடைய முறையீடு அவரை பெருமை உள்ளதாகவும் தான் நீதிமான் என்றும் சொல்லுவதற்கு வழிவகுத்ததை நாம் பார்க்க முடிகின்றது. 42ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆண்டவரை காண வேண்டுமென்று 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே யோபு ஜெபித்திருந்தார். ஆனால் அந்த வாஞ்சையை ஆண்டவர் இப்போது நிறைவேற்றுகின்றார். தேவனுடைய வழிகள், பண்புகளை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டையும் தேவனுடைய வார்த்தையையும் சமூகத்தையும் யோபு எதிர்பார்த்திருந்தார், அதை அனுபவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற காத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. 42ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகின்றேன் என்று ஆண்டவரிடம் கெஞ்சுகின்றார். தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு ஏற்ற பதிலாக யோபு தன்னைத்தானே தாழ்த்தி மனம் திரும்பி யோபு தன்னையும் தன் நீதியையும் நேர்மையான ஒழுக்கத்தையும் ஒரு பரிசுத்த தேவனுக்கு முன்பாக தூளும் சாம்பலுமாக கருதியிருக்கின்றார். நாமும் அப்படியே நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோமாக. 2வது பகுதியாக 42ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலிருந்து 9 வரைக்கும் யோபுவின் துன்பங்களுக்கு காரணம் அவருடைய பாவம்தான் என்று வாதிட்ட எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் ஆகிய 3 நண்பர்கள் மீது தேவன் கோபம் கொள்கின்றார். நண்பர்களுக்காக யோபு ஜெபம் செய்ய வேண்டுமென்று கர்த்தர் கட்டளையிடுகின்றார். யோபு அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதை பார்க்க முடிகின்றது. 42ஆம் அதிகாரத்தின் 7வது 8வது வசனங்களை நாம் படிக்கும்போது,
கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனாகி எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை என்று சொல்லுகின்றார். யோபுவுக்கு எதிரான நண்பர்களுடைய குற்றச்சாட்டுகளின் வசனத்தையும் துன்பத்தையும் பற்றி யோபுவின் 3 சிநேகிதர்களும் யோபுவுக்கு விரோதமாக முற்றிலும் தவறாக பேசி இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மற்றும் துன்பத்தை பற்றி தவறான தத்துவத்தை, கொள்கையை அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதுபோல நீதிமான்கள் எப்பொழுதும் உலகில் ஆசீர்வதிக்கப்பட்ட உலக ஆசீர்வாதத்தை கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதை இழந்தால் அது தெய்வ தண்டனை என்று போதித்தார்கள். நீதிமான்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் துன்மார்க்கர்கள் எப்பொழுதும் பெரிதான துன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்களாகவும் காணப்படுவார்கள் என்பதே அவர்களுடைய கருத்தாக இருந்தது. இது முற்றிலும் தவறான கருத்து. யோபு தன் துன்பத்தினின்று தப்புவித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் செய்திராத ஒரு பாவத்தை யோபு ஒப்புக்கொள்ளும்படி அவர்கள் யோபுவை பலமுறை தூண்டினார்கள். அவர்களுடைய ஆலோசனையினால் தன் சுய ஆதாயத்திற்காக தேவனை உபயோகித்து கொள்வதற்காக அவர்கள் யோபுவை சோதிப்பதை பார்க்க முடிகின்றது. நீதிமான்களும் இந்த உலகத்திலே துன்பப்படுவார்கள் என்பதை யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். யோபு தன் துன்பங்களுக்கு கர்த்தர்தான் காரணம் என்று பலமுறை குறை கூறியிருந்தாலும் தனது வேதனையினால் அப்படி கூறியிருந்தார். அவர் மனம் வருந்தி கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கோரினார். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் அனுபவிக்கும் போது கர்த்தரை ஒருபோதும் குற்றப்படுத்தாதபடி வாழ்வோமாக. 42ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்து நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபுவை குற்றவாளி என்று அவதூறாக பேசியவர்களை யோபு மன்னித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றார். அவர் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு நன்மையை வழங்கினார். மட்டுமல்ல, யோபுவுக்கும் நன்மையை வழங்கினார். தொடர்ந்து நாம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் வாழ்க்கையின் மறுசீரமைப்பை படிக்க முடிகின்றது. 42ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நிச்சயமாகவே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்போது கர்த்தர் நன்மையான ஈவுகளை கட்டளையிடுகின்றார். யாக்கோபு புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுத்தந்திருக்கின்றார். சத்திய வேதம் போதிக்கிறது. அதை நாம் செய்வோம் என்றால் நமக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை தருவார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே பெற்ற ஆசீர்வாதங்களை 42ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் விவரிக்கிறது. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. மற்றும் யோபுவினுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதை 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறக்கிறார்கள். அன்றைய தேசத்திலே யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் எங்கும் இல்லை. இதற்கு பின்பு யோபு 140 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறைகளை பார்த்து முதிர் வயது அடைந்து பூரண ஆயுசுடன் மரிக்கிறதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே யோபுவை போல நாமும் பொறுமையாயிருந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துகின்ற துன்பங்களினூடாய் கடந்து செல்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழவும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். உண்மையாகவே கர்த்தர் நீதிமான்களை நேசிக்கிறார் என்பதை யோபுவின் வழியாக கற்றுக்கொள்கின்றோம். நீதிமான்களாய் வாழுவோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாமும் பெற்று அனுபவித்து மற்றவர்களுக்கும் வழங்குவோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.